ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஆல்ரெடி நம்ம 6 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர் 7, ஓகேவா? அண்ட் இது பார்த்தோன்னா 2023 டிசம்பர் 9 கேட்கப்பட்ட இன்னொரு கொஸ்டின் பேப்பர். அண்ட் இதில் தமிழ் தகுதி தேர்வுலேருந்து 100 வினாக்கள் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல், இரத்தல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேவா? இரத்தல். இந்த இரத்தல் அப்படின்னா என்னது? ஸோ யாசகம் பெறுதல், பிச்சை எடுத்தல், கையேந்துதல் அந்த மாதிரி மீனிங்லாம் வரும், ஓகேவா? இல்லைனா இரக்கம் கொள்ளுதல் அந்த மாதிரி மீனிங் வரும். அண்ட் இந்த இரத்தல் அப்படின்னா சாதல், மரணம், ஸோ அந்த மாதிரி மீனிங். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பொருள் வேறுபாடு அறிக. இறங்கு, இறங்கு. இறங்கு, இறங்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓகேவா? அதே தான் மேலே பார்த்தோம்லாம், அதே இரத்தல், இறங்கு எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். கருணை காட்டு. இந்த இறங்கு அப்படின்னா கீழே வா. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஸோ ஜம்பிள்டாகி இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். இதை கரெக்டான ஆர்டரில் இருக்கக்கூடிய சொற்றொடர். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே, ஓகேவா? மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. இதை கரெக்டான ஆர்டரில் இருக்குது. அகைன் சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டாக இருக்கும் இல்லையா? உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ ரொம்பவே ஈஸியானது. எல்லாமே உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்து 12 கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அ, ஆ, இ, உ, ஊ அதான், ஓகேவா? சயின்ஸ் ஆப்ஷன் சி தான். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இத்து, அதுக்கப்புறம் தான் இந்து வரணும் இல்லையா? ஸோ இத்துலேயே தூ அண்டு தே இருக்குது. ஃபஸ்ட்டு தூ, அடுத்து தே, அடுத்து நாவரிசை, நேமா, ஓகே எல்லாம் வருது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அகைன் அகர வரிசை. ஸோ எல்லாமே பா வரிசையில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான். பா, பூ, பே, போ. அடுத்தது மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர், ஓகேவா? மகிழ்ந்தோர் ஆர் மகிழ்ந்தார் என வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட், ஓகேவா? மகிழ்ந்தோர் அப்படிங்கிறதா வினையாளனையும் பெயர். மகிழ்ந்தார் அப்படிங்கிறது வினை முற்று குறிக்கும், ஓகேவா? அடுத்தது பின்வரும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் யாது? உன். உன் இதோடைய வினையாளனையும் பெயர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. உண்கின்றவன் அப்படிங்கிறது தான் இதோடைய வினையாளனையும் பெயர். கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனில் அது ரைட்டு. அடுத்தது பொறித்த வேர்ச்சொல்லை எழுதுக. பொறித்த இதோடைய வேர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, பொறி. அடுத்தது வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை எழுதுக. நட. நட இதோடைய தொழில் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓகேவா? நடத்தல். நட, நடத்தல். அடுத்தது வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர், ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான், ஓகேவா? தருகின்றனர் பார்க்கறதுக்கு தரு மாதிரி தெரியும், பட் இது கிடையாது. தா அப்படிங்கிறது ரைட் ஆன்சர், ஓகேவா? தருகின்றனர், தருக, தந்தான், தந்தவன். ஸோ அந்த மாதிரி என்ன வந்தாலும் தா அப்படிங்கிறத வேர்ச்சொல். இதே மாதிரி தான் வாவுக்குமே, ஓகேவா? வருகின்றனர், ஓகேவா? வருக, வருகிறான், வந்தான், வருவான், வந்த. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வா அப்படிங்கிறத வேர்ச்சொல். அடுத்தது வேர்ச்சொலை தேர்வு செய்க. பாடுகிறாள். பாடுகிறாள் இதோடைய வேர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, பாடு. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, போது, மலர், வீச்சம்மல் இது எல்லாமே பூவின் நிலை இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொட்டை, முதிரை, கால், தேங்காய். இது எல்லாமே மணி வகையை குறிக்கும் இல்லையா? வித்து வகைன்னு சொல்லலாம், விதை வகைன்னு சொல்லலாம், மணி வகையை குறிக்கும். அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு.
ராமன் டேஸ் எய்தான். ஓகேவா, அம்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரக்கூடிய சொல் என்னது? கணை. இந்த நெய்யா அந்த நெய்யா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ரைட். ஓகேவா, கணை எய்தான். கணை அப்படிங்கிற அம்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். ராமன் கணை எய்தான். ஓகேவா, 3 சொல்லி நெய் வந்து வரணும். அடுத்தது கூரை. கூரை ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. ஃபஸ்ட்டு கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. அடுத்தது கூரை புடவை. அடுத்தது சாலின் சாயில். தமிழ் சொல் அறிக. சாலின் சாயில் கலர் நிலம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்தது கைட்லைன்ஸ். தமிழ் சொல் கைட்லைன்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட். ஓகேவா, பின்பற்றத்தக்க வழிமுறைகள் தான் கரெக்டு. வழிகாட்டு ஏடு ஸோ அந்த மாதிரி எதுவும் வராது. பின்பற்றத்தக்க வழிமுறைகள் கைட்லைன்ஸ் அப்படின்னா. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரியான இணையை தேர்க. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. இது வந்து கரெக்டாக இருக்குது. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம் சொல்லிட்டு வரணும். மின்னணு வணிகம் அப்படின்னா காமர்ஸ்னு சொல்லிட்டு வரணும். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. இணையதள வணிகம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இதுக்கு தான் வந்து இணையதள வணிகம் சொல்லிட்டு வரும்னு நினைக்கிறேன். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. ஸோ சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. எழுத்து பிழை வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வாழைப்பழம். பழம் கொடுத்துருக்காங்க. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இந்தெல்லாம் வராது. ஓகேவா, ஃபுல்லாகவே இந்தெல்லாம். அடுத்தது மரபு பிழை உள்ள தொடரை கண்டறிக. மரபு பிழை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. அதாவது பூ கொய் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். பூ அப்படின்னா அதுக்கு வந்து மரபு பிழை அல்லாது வந்து கொய் அதோடைய வினை மரபு. பூ அப்படின்னா கொய்ன்னு சொல்லிட்டு வரணும். இலைக்கு தான் வந்து பரி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இதில் வந்து பிழை இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அண்டு சோறு அப்படின்னா உண்ணுங்கிறது ரைட்டு. சுவர் எழுப்பு. பானை வந்து வனை. இது வந்து கரெக்ட். ஓகேவா, அடுத்தது பிழை திருத்தம். மரபு பிழைகள். இளமை பெயரை தருக. சிங்கம். சிங்கம் இதோடைய இளமை பெயர் வந்து குருளை சொல்லுவலையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது குச்சியலுகர வகை அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓகேவா, பொருந்தா சொல் குச்சியலுகரை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பொருந்தாதது. குச்சியலுகரை வந்து 6 வகைப்படும் இல்லையா. அதில் ஒரு வகை கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட். ஓகேவா, அதாவது மற்றெல்லாம் பாருங்கள் இஞ்சு இம்மு நா. ஓகேவா, ஞனன நம்மன சொல்லுவோம் இல்லையா. அது வந்து மென் தொடர் குச்சியலுகரம். பட் இங்கே வந்து பார்த்தோன்னா இல் வந்து இருக்குது. இல் அப்படிங்கிறது இடைத்தொடர் குச்சியலுகரம் இல்லையா. ஸோ இது வந்து பொருந்தாதது. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. சினை பெயருக்கு பொருந்தா சொல். ஓகேவா, சினை பெயருக்கு பொருந்தாத சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. சிவப்பு. ஸோ மற்ற எல்லாம் கண், கிளை, வால் இதெல்லாமே உறுப்பை தான் குறிக்குது. சிவப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நிறத்தை குறிக்கலையா, பண்பை குறிக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது அணுகு என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அணுகு அப்படின்னா விலகுன்னு சொல்லலாம். அடுத்தது எதிர்ச்சொல் எல் என்பதன் எதிர்ச்சொல். ஸோ எல் அதோடைய மீனிங் வந்து பகல்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். பட் அவங்க கேட்டுக்கிறது வந்து எதிர்ச்சொல். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரவு. அடுத்தது எதிர்ச்சொல் தான் உதித்த. உதித்த. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி மறைந்த. ஓகே, உதித்த அப்படின்னா தோன்றி அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். பட் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மறைந்த. அடுத்தது கலநல்லால் பிரித்து எழுத கிடைப்பது. கலநல்லால். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம். கலன் குட்டல் அல்லால். அடுத்தது வானம் அளந்தது. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வானம் குட்டல் அளந்தது. அடுத்தது சரியான விடையை தேர்க. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, கண் குட்டல் அழகு அப்படின்னா கண் அழகு. இதை வந்து கரெக்டாக வந்து புணர்ந்திருக்கு. ஸோ மற்ற எல்லாமே தப்பு. அடுத்தது பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வளர்ச்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் எது?
ஸோ இதில் பாருங்கள் தஞ்சையை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வளர்ச்சியாலும் வளம் குன்றியது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லலாம், தஞ்சாவூர். அடுத்தது ஆங்கிலேய அரசு சர் ஆர்தர் காட்டனை எப்பணியில் நியமித்தது. சர் ஆர்தர் காட்டன் இந்த வராரு எங்கள் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டது. ஓகேவா, காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம், தனி பொறுப்பாளர். அடுத்தது கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், கல்லணையின் கட்டுமான உத்தி, கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு தான் கட்டினார். என்னது கட்டினார் அப்படின்னா தவுளீஸ்வரம் அணையை கட்டினார். ஓகேவா, கிராண்ட் அணைக்கட்டு அப்படிங்கிறது வந்து கல்லணைக்கு அவர் வச்ச பேர். பட் கல்லணை அதோடைய கட்டுமான உத்தியை கொண்டு அவர் கட்டினது வந்து தவுளீஸ்வரம் அணை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். அடுத்தது நீர்ப்பாசனத்தின் தந்தை, இந்திய நீர்ப்பாசன தந்தை வந்து சர் ஆர்தர் காட்டன் தான். அடுத்தது பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்து கூறியவர் யார்? சிந்தாருக்கு பாருங்கள், பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து எப்பினார் யார்? ஸோ இதில் வரது ஃபுல்லாகவே சர் ஆர்தர் காட்டன் பற்றி தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை நீக்குக. இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். ஸோ இவை அப்படிங்கிறது பன்மை குறிக்குது இல்லையா? ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். அடுத்தது ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் எது? ஓகேவா, ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் ஆப்ஷன் ஏ. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது தொண்டி, முசிறி, காந்தளூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கியது. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பிழை அற்ற தொடர் பார்த்தோம் அப்படின்னா மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஸோ மற்றெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்பன சேரநாடு துறைமுக பட்டினங்களாக விளங்கியது, விளங்கின அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இல்லையா? அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து ஒருமையில் தான் வருது. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்தது தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும், ஸோ நிறைய வருது. இப்போ கூறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இது தப்பு. பிழையற்ற தொடர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது சொல் பொருள் பொருத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நமன் அப்படின்னா யமன், நம்பர் அடியார், நாணாமே கூசாமல், உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள். அடுத்தது சொல் பொருள் பொருத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. சமர் அப்படின்னா போர், கழனி வயல், களம் கப்பல், ஆழி அப்படின்னா கடல். ஓகேவா, அடுத்தது சரியான பொருளை அறிக. காருகர். ஸோ காருகர் இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இல்லையா? காருகர் அப்படின்னா நெய்பவர். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர்னு சொல்லலாம். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர்னு சொல்லலாம். அடுத்தது பிழை திருத்துக. ஒரு ஓர். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான டாபிக். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, சென்டென்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு அழகிய சுற்றூரில் ஓர் குளம் நிரம்பினது. இதில் பிழை வந்து திருத்தணும். ஸோ இங்கே வந்து ஆ வந்துருக்குது அப்படின்னால உயிர் எழுத்து அப்படிங்கிறதுனால ஒரு வந்து வரக்கூடாது, ஓர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறமா இங்கே வந்து குளமில் கூ அப்படிங்கிறது உயிரெழுத்து அல்லாத சொல்ல, அதனால் ஓர் வரக்கூடாது, ஒரு தான் வரணும். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அகைன் பிழை திருத்துக. அது அஃது அண்ட் ஒரு வச்சு கொடுத்துருக்காங்க. அஃது நகரத்திற்கு செல்லும் ஓர் வழி சாலை. சில வந்து ரெண்டுமே தப்பு தான். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, அஃது அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரணும். பட் இங்கே நான் அப்படிங்கிறது உயிரெழுத்து கிடையாது, அதனால் அஃது வரக்கூடாது, அதுதான் வரணும். அதுக்கப்புறமா இங்கே வா அப்படிங்கிறது உயிரெழுத்து கிடையாது, அதில் ஓர் வரக்கூடாது, ஒரு தான் வரணும். ஓகேவா, அது நகரத்துக்கு செல்லும் ஒரு வழி சாலை அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை தொடர்? ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, உணர்ச்சி தொடர். ஓகேவா, அடுத்தது தொடர் வகையை கண்டறிக. கோதை தேர்வில் வெற்றி பெற்றாள். ஸோ இதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து செய்தி தொடர் இல்லையா? அடுத்தது பிழையற்ற தொடர்.
எழுத்துப்பிழை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வலுவு சொல்லும் இருக்குது. முயன்றால் முயற்சித்தால் எது வரும்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆயிஷா பூக்களை பறிக்க. ஓகேவா, இந்த ரீ தான் வரணும், இந்த ரீலாம் வரக்கூடாது. பூக்களை பறிக்க முயன்றால் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஓகேவா, முயற்சித்தால் அப்படிங்கிறது வந்து வலுவு சொல், முயன்றால் அப்படிங்கிறதா பிழை இல்லாத சொல். ஸோ ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால். அடுத்தது சொற்களின் கூட்டு பெயர்கள் பொருத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆட்டு அப்படின்னா மந்தை சொல்லலாம், எறும்பு சாறை, கல் வந்து குவியல், நூல் அப்படின்னா உருண்டைன்னு சொல்லலாம். அடுத்தது சொல்லுக்கேற்ற கூட்டுப்பெயர் கான். பழம், பழம் இதோடைய கூட்டுப்பெயர் வந்து பழக்குலை சொல்லலாம் இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் கண்டறிக. ஓங்கு பரிபாடல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கீராந்தையார். ஓகேவா. அடுத்தது 8 தொகை நூல்கள் 1. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐங்குறு நூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் வரும். ஸோ இதெல்லாம் காப்பிய நூல்கள். அண்ட் முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது 10 பாட்டில் வரும் இல்லையா. அடுத்தது சதாவதானி என்பதன் பொருள் அறிக. சதாவதானி அப்படிங்கிறது 100 செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, 100 செயல்கள். அடுத்தது வயேஜ் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. வயேஜ் அப்படின்னா கடற்பயணம் சொல்லிட்டு வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது ஆன்டிபயாட்டிக் இதோடைய கலைச்சொல் அறிக. ஆன்டிபயாட்டிக். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி நுண்ணுயிர் முறி. அடுத்தது கூற்று காரணம் சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. கூற்று கல்விக்கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். ஸோ இது வந்து கரெக்டு தான். காரணம் இலவச கட்டாய கல்வி முறையை நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தல். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா, கூற்றும் சரி, காரணம் 1 அண்ட் காரணம் 2 எல்லாமே சரி. ஓகேவா. அடுத்தது கூற்று 3 கூற்று கொடுத்துருக்காங்க. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமாற் கலைஞர். அடுத்தது தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். மொழி ஞாயிறு மறைமலை அடிகள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1 வந்து தவறு. ஓகேவா, கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி, கூற்று 3 தவறு கொடுத்துருக்காங்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து பரிதிமாற் கலைஞர் அப்படிங்கிறது ரைட்டு. மொழி ஞாயிறு அப்படிங்கிறது தேவனைய பாவனர் வருவார் இல்லையா. ஸோ கூற்று 3 வந்து தவறு. கூற்று 1 தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் வந்து பரிதிமாற் கலைஞர் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. அடுத்தது குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பலம் பாலம். குறில் நெடில். ஓகேவா, பலம் பாலம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். பலம் அப்படின்னா அது வலிமை, ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் இல்லையா. பாலம் அப்படின்னா ஆற்று பாலம். அகைன் குறில் நெடில் தொடு தோடு. ஸோ தொடு அப்படின்னா ஆப்ஷன் எல்லாமே ஒன்று தான் இருக்குது. ஒன்று மற்றொன்றின் மேல் படுதல். தோடு அப்படின்னா வந்து காதலின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது குறில் நெடில் பணம் பானம். ஓகேவா, 3 சொல்லினா வந்திருக்குது. பணம் பானம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, பணம் அப்படின்னா காசு, எல்லாமே 3 சொல்லினா பார்த்துக்கோங்க. அடுத்தது 3 சொல்லினால பானம் வந்துச்சு அப்படின்னா அம்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. அடுத்தது இரு பொருள் தருக. இடும்பை. இடும்பை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். இடும்பை அப்படின்னா துன்பம் அண்ட் வறுமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். அடுத்தது துளை. இதோடைய இரு பொருள் துளை. சில வித்தியாசமாக இருக்குது, தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. துவாரம் தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. துளை அப்படின்னா துவாரம் தொந்தரவு. அடுத்தது இருபொருள் தருக. வேண்டல். வேண்டல் இதுக்கு இருபொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். ஓகேவா, விரும்புகை அண்ட் விண்ணப்பம். வேண்டல் அப்படின்னா விண்ணப்பம் தெரியும், அண்ட் விரும்புகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓவிய எழுத்து. ஓவிய எழுத்து.
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ இல்லையா, ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். அடுத்தது அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலசை போதல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். ஓகேவா, பறவைகள் இடம்பெயர்தல். அடுத்தது சரியான இணைப்பு சொல் தேர்க. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். குழந்தைதான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, எனவே அப்படின்னு சொல்லிட்டு வருது. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான், எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். ஸோ இது வந்து அப்துல் கலாம் பற்றி ஒரு லெசன் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதில் இருக்கும், அதில் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. டேஸ் இப்பாடல் உருவக அணி. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா, எனவே அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன, எனவே இப்பாடல் உருவக அணி. அடுத்தது சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாங்குகிறது. டேஸ் புரோதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். இதனால் நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது, இதனால் புரோதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன. ஸோ இதுக்கு யாவை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இல்லையா, ஸோ கருதுவன இது வந்து ப்ளூரலில் இருக்குது இயல்புகளாக, ஸோ யாவை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இது ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாது சொல்லலாம். அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கிழவனும் கடலும் கதையின் நாயகன். வினாச்சொல் தான் கேட்டிருக்காங்க, ஸோ யார் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். கிழவனும் கடலும் கதையின் நாயகன் வந்து யார், யார் சாண்டியாகோ அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா. அடுத்தது பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. நல்லோர் வாழ்த்தினார். காலம் கேட்காங்க. ஓகேவா, நல்லோர் வாழ்த்தினார். ஸோ இது வந்து இறந்த காலம், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது கண்மணி நாளை பாடம் டேஸ். பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. நாளை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது, ஸோ படிப்பால் அப்படின்னு தான் ரைட் ஆன்சர். அடுத்தது பொருத்தமான காலம் கண்டறிக. ஸோ சரியான இணை மாதிரி கேட்டிருக்காங்க, ப்ராக்கெட்டில் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மாடு புல் மேய்ந்தது. ஸோ இதான் இறந்த காலம் இல்லையா, மேயும் அப்படின்னா எதிர்காலத்தில் வரும், மேய்கின்ற நிகழ்காலம் இல்லையா. ஸோ கரெக்டானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது இரு சொற்களை இணைத்து புதிய சொல், சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடர். மழை, பூ, பொன், வான், மேகலை, மணி, மேகம், செய். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொற்கள் இருக்குது. இந்த சொற்களை இணைத்து அமைக்கப்பட்டு சரியான சொல் அமைக்கப்பட்ட தொடர் வந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். மணி மேகலை கரெக்டு சொல்லலாம், வான்மழை அதுவும் சொல்லலாம், பூமணி. ஸோ இதெல்லாமே மீனிங்ஃபுல்லான வேர்ட்ஸ் இல்லையா. ஸோ மற்ற எல்லாமே கொடுக்கப்பட்ட சொற்களை வச்சு தான் இணைச்சிருக்காங்க, பட் சரியான சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பூ. ஸோ பூஞ்சோலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மலர்விழி சுவற்றில் எழுதுறாள். மலர்விழி சுவற்றில் எழுதுறாள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. மலர்விழி சுவற்றில் அப்படிங்கிற தப்பு, சுவரில் அப்படிங்கிற ரைட் ஆன்சர். எழுதுறாள் அப்படின்னு எழுதுகிறாள். அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அதுக்குள், அதுக்குள்னா அதற்குள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. வரிசையில் ஒழுங்காக நில்லு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும், ஒழுங்காக நில். அடுத்தது நிறுத்தற்குறிகளை அறிதல். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாடப் போகட்டுமா என்று கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, ஸோ இது வந்து நேர்குற்று, ஒரு கூற்று மாதிரி வரல, அதெல்லாம் இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் வந்து வரணும். கபிலன் தன் தந்தையிடம் அண்ட் டபுள் கொட்டேஷனுக்கு முன்னாடி கமா அப்படிங்கிறது வரும், அப்படிங்கிறது ஒரு ரூல். ஓகேவா, இந்த மாதிரி கொட்டேஷன் மார்க் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து கமா வரணும் அப்படிங்கிறது ரூல். அண்ட் இடத்துல டபுள் கொட்டேஷன் வருது. அண்ட் போகட்டுமா அப்படிங்கிறது ஒரு வினா இல்லையா, அதனால் கேள்விக்குறி வருது. என்று கேட்டான், ஃபுல் ஸ்டாப். அடுத்தது நிறுத்தற்குறிகளை அறிதல்.
ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கான டெஃபினிஷன் வச்சு வந்து ஒரு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்துருப்போம். அதாவது உடன்பாடு அண்ட் எதிர்மறை சொற்கள் வந்து வந்துச்சு அப்படின்னா எந்த வகையான நிறுத்தற்குறியை வந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து கரெக்ட். ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த டெஃபினிஷனோட அந்த எக்ஸாம்பிளோட தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. இதெல்லாமே புக்கில் இருக்குது. நிறுத்தற்குறிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து ஐ திங்க் 8th ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், படிச்சுக்கோங்க. அடுத்தது சரியான ஊர் பேரின் மறுவே எழுதுக திருச்சிராப்பள்ளி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, திருச்சி. அடுத்தது சரியான மருவு நாகப்பட்டினம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இல்லையா, நாகை. அடுத்தது தேவக்கோட்டை, இதோடைய மருவு தேவக்கோட்டை, தேவோட்டை அப்படின்னு ரைட் ஆன்சர். ஓகேவா. தேவக்கோட்டை இதோடைய மருவு வந்து தேவோட்டை. அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஜங்கிள். ஜங்கிள் அப்படின்னா காடு இல்லையா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் டிவி. டிவி டெலிவிஷன் தொலைக்காட்சி இல்லையா. அடுத்தது இணையான தமிழ் சொல்லை கண்டறிக சதம். சதம் அப்படின்னா 100. அடுத்தது விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது. கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ இல்லையா, இனமொழி விடை. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து சரியான இணை வந்து கேட்டிருக்காங்க. சரியான இணை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா. உருவது குரல் விடை, அதாவது கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படிங்கிறது உருவது குரல், கரெக்டு. ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கிறது அப்படின்னா உச்சது உரைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ தவறாக இருக்குது. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னா வராமல் இருப்பேனா. ஸோ இதுக்கு வந்து வினா எதிர் வினாதல் விடைன்னு சொல்லிட்டு வரணும். அடுத்தது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா. ஸோ அங்கே அதான். ஓகேவா. ஸோ இதில் சரியான இணை வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது கலைச்சொல் தருக ஹைகோர்ட். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உயர் நீதிமன்றம். ஹைகோர்ட் அப்படின்னா உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம். அடுத்தது ஹியரிங், இதோடைய தமிழ் சொல் ஹியரிங் அப்படின்னா விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது கிளியர் இன்கம். கிளியர் இன்கம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா. தெளிவான வருமானம். கிளியர் இன்கம், தெளிவான வருமானம். அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை இல்லையா. ஸோ நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல. அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, எதிர்பாரா நிகழ்வு. ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தோன்னா இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. அதுக்கு வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவுமே வந்து இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னா எதிர்பாரா நிகழ்வு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். அதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஸோ கொஸ்டினே காணும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எதுக்கான உவமைன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ கொஸ்டினே இல்லை. ஓகேவா. அடுத்தது ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம் என கூறுக. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்தாலே செயற்பாட்டு வினைத்துடன் சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா. அடுத்தது எவ்வகை வாக்கியம். விடைத்தாள்களை வருவித்தார். ஓகேவா. வருவித்தார். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிறவினை வாக்கியம். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டாக இருக்கும். சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர். ஓகேவா. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு,
உருவக அணியை விளக்குக. ஓகேவா, உருவக அணிக்கான டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்காங்க. உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி. ஸோ அப்போ அதுக்கான வினா வந்து உருவக அணியை விளக்குக அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். அடுத்தது விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடுத்தல். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்குத்து என்றும் கூறுவர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஓகேவா, வெவ்வேறு வடிவங்கள் அப்படிலாம் வராது, வேறு பெயர்கள். அடுத்தது வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்து எழுத கிடைப்பது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது வந்து தப்பு. ஓகேவா, வாசல் அலங்காரம் அப்படின்னு தான் ரைட் ஆன்சர். வாசல் அலங்காரங்கிறது தப்பு. வாசல் கூட்டல் அலங்காரம்னா வாசல் அலங்காரம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வரணும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து 100 கொஸ்டினை பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்து கொஸ்டின் பேப்பர் நம்பர் 7 இல்லையா. ஸோ ஓவராலாக அவுட் ஆஃப் 100க்கு நீங்கள் எவ்வளோ வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படிங்க மறக்காமல் எங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.